வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் ஜாம்பி போதைப்பொருள் குறித்து கோவையிலும் அச்சமெழும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஜாம்பி போதைப்பொருள் மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்டதல்ல, குதிரை உள்ளிட்ட கால்நடைகளுக்கு மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படும் ஒரு வகை மருந்து என கூறப்படுகிறது. இதை பயன்படுத்துபவர்கள் மணிக்கணக்கில் அசைவின்றி சிலையை போல நிற்பதோடு உடல் விசித்திரமான கோணங்களில் வளைந்து காணப்படும் ஹாலிவுட் படங்களில் வரும் ஜாம்பி போன்ற தோற்றம் காணப்படுவதால் இப்பெயர் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை உக்கடம் அருகே கரும்புக்கடை ஆசாக் நகரில் இளைஞர் ஒருவர் நீண்ட நேரம் அசையாமல் நிற்பது போன்ற காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதேபோல் ஒப்பனக்கார வீதியிலும் மற்றொரு இளைஞர் அசைவின்றி இருப்பது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மற்றொரு வீடியோவில் சில இளைஞர்கள் இரவு நேரத்தில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்திக் கொள்வதும் அதனால் வலிதாங்க முடியாமல் ஒருவர் அலறுவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த ஜாம்பி ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து பரவலா வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா வெட்டினரி மெடிசன், அதாவது இப்போ கால்நடைகளுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லை ஏதாவது சிகிச்சை பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ற ட்ரக்கை வந்து மாத்தி மனுஷங்களுக்கு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு வந்து உணர்வற்ற நிலை, அதே மாதிரி மயக்கம். இது ஏன்னா இந்த நரம்பு மண்டலத்துல டிப்ரெஷன் ஏற்படும். நரம்பு மண்டல டிப்ரெஷன் ஏற்படுறதுனால மனிதன் வந்து அசைவற்ற தன்மையா அப்படியே நிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நிலைக்கான காரணம். இது வந்து ரொம்ப தொடர்ச்சியா யூஸ் பண்ணும்போது இது வந்து நரம்பு வழியா தான் செலுத்திக்க முடியும். ஸோ ரொம்ப தடவை இதை யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல செலுத்துறாங்களோ அந்த இடத்துல போற ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டு தோலெல்லாம் கருகி போயிடுது. அல்சர்ன்னு சொல்றோம். தோல்லாம் கெட்டு போயிடுது. ஸோ கெட்டு போறதுனால என்ன ஆகுது, அந்த உடல் உறுப்பு செயல் இழந்து போய் ஆம்புடேஷன், அதாவது வெட்டி எடுக்கிற நிலைமைக்கு வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான கண்டிஷன். இது மெயினா என்னன்னா, கால்நடை மருந்தும் நம்ம மனுஷங்களுக்கு தேவையான வலி நிவாரணி மருந்தையும் கலந்து தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த தொந்தரவு எல்லாமே வருது. இதனால என்ன பாத்தீங்கன்னா, இருதயம் துடிப்பு வந்து கம்மியாயிடுது, பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து குறையுது, ஹைப்போடென்ஷன் ஏற்படுது. அதே மாதிரி மூச்சோட சிரமம் வருது, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது. ஸோ இதனால வந்து கார்டியோ பல்மனரி ப்ராப்ளம் வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, ரத்த ஓட்டம் பிளஸ் ஆக்சிஜன் லெவல்லாம் குறைஞ்சு மயக்க நிலைக்கு போய் அப்படியே சுவாசம் விட முடியாம மனுஷன் வந்து ஒரு சில நேரம் இறந்துடுறாங்க. ஸோ இதை வந்து முற்றிலுமாக தடுத்து நிறுத்தணும். ரெண்டாவது, இதுக்கான இந்த மருந்து சப்ளையை துரிதப்படுத்தி நிறுத்தணும். அதே மாதிரி எங்க இருந்து சப்ளை போகுது, சப்ளை செயின் என்னன்னு பார்த்து அதையும் நம்ம ரேம்பட்டா ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது வந்து மக்களுக்கான வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி தேவையற்ற மருந்துகளை நம்மளே தேவையில்லாம செலுத்திக்கிறதோ இல்லை உட்கொள்றதோ கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். ஏன்னா இதனால ஏற்படுற தொந்தரவுகள், பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த நோய்க்கு, இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த ட்ரக்குக்கு வந்து ஆன்டிடோட், அதாவது ஒவ்வொரு விஷத்துக்கும் விஷ முறிவு மருந்துன்னு இருக்கு, ஆன்டிடோடுன்னு சொல்லுவோம். இந்த வகையான மருந்து கலந்து செலுத்தி எடுத்துக்கும் போது இதுக்கான விஷ முறிவு மருந்து இல்லை. அது கால்நடைகளுக்குமே அதுக்கான விஷம் முறிவு மருந்து இல்லை. இது ஓவர் டோஸ்ன்னு சொல்றோம். விஷம்னா எப்படின்னா ஓவர் டோஸ் போறதுனால இந்த மாதிரி விஷம் நம்ம சொல்றோம். ஸோ கால்நடைகளுக்கு அப்ரூவ்டான ஆன்டிடோட வந்து நம்ம மக்களுக்கு யூஸ் பண்ண முடியாது, மனுஷங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம காப்பாற்ற முடியும்னு நினைச்சாலும் நம்மளால காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த மருந்து உட்கொள்றது ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அளவு தெரியாம அவங்க இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா டெத் வந்து அன்அவாய்டபிள். போதைப்பொருள் வாங்க பணம் இல்லாத சூழலில் இளைஞர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து உடனடி விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் மேற்கத்திய நாடுகள் போன்று கடுமையான சமூக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாநகர போலீஸ் கமிஷனர் கண்ணன் கூறுகையில், வீடியோக்களை ஆய்வு செய்தபோது இளைஞர்கள் வேண்டுமென்றே செய்வது போல் தெரிகிறது.
வீடியோவில் வரும் நபர்கள் அடையாளம் காணப்பட்டுவிட்டனர். இருப்பினும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றார்.